இவ்வளோ இருட்டா இருக்கு. உள்ள வந்து நான் தப்பு பண்ணிட்டேனா என்ன? பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி போனா எதுவா இருந்தாலும் தெரிஞ்சிட போகுது. வா போலாம். அப்படி ராகவன் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருந்தான். அப்ப அங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு தேவதை வந்தாங்க. தேவதை ராகவன் கிட்ட, ராகவா, நீ பயப்படாத. ரொம்பவே தைரியத்தோட நீ குகைக்குள்ள வந்திருக்க. பல வருஷமா நான் இங்கேயே இருந்து இந்த புதையலை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த புதையல நீ எதுக்கு பாதுகாக்கிற? யாரு தைரியமா குகைக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு இந்த புதையலை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்குதான் நீ ரொம்ப தைரியத்தோட குகைக்குள்ள வந்திருக்க. அதனால இந்த புதையல் உனக்கு தான் சொந்தம். அப்ப இதெல்லாம் நான் எடுத்துக்கலாமா? சொன்ன இல்லையா, இது எல்லாம் உனக்கு தான். ஆனா இது கூடவே சேர்த்து உனக்கு ஒரு வரத்தையும் கொடுக்கறேன். என்ன வரும்? மனுஷங்க மட்டும் இல்ல, இந்த இயற்கையில என்ன இருக்கோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உனக்கு கேக்கும். அந்த மாதிரி வரம் கிடைக்கிறது அதிர்ஷ்டமாச்சே. அந்த மாதிரி வரம் கிடைச்சா மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ராகவன் அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். என்னப்பா இது? ராகவன் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். இந்த புதையெல்லாம் நமக்கு வேணாண்டா. கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிச்சா கூட நாம சந்தோஷமா இருக்கலாம். இப்படி வந்த பணம் அதிக நாள் நம்ம கிட்ட இருக்காதுடா. நீ சும்மா இருமா, நீ எப்பவும் இப்படிதான். சீதம்மா அவனுடைய மனசுக்குள்ள, இவன் இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இந்த புதையல் கிடைச்சதுக்கு அப்புறமா இவனுக்குள்ள கெட்ட எண்ணம் வந்துடுமோ என்னவோ, எனக்கு ஒன்னும் புரியலையே. அது தெரிஞ்சுக்கிட்டு ராகவன் மனசுக்குள்ள, என்ன அம்மா என்னை பத்தி இப்படி யோசிக்கிறாங்க? எப்படியாவது நான் அப்படி இல்லைன்னு அம்மா கிட்ட நிரூபிக்கணும். அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு வயசான பாட்டி ரொம்பவும் பசியோட, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா. அங்கேயே உக்காருமா, இதோ சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அந்த பாட்டி மனசுக்குள்ள, இந்த மாதிரி சின்ன வீடு எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா கடவுள் என் தலையெழுத்தை இப்படி எழுதி வச்சிருக்கான். என்ன பண்றது, அனுபவிக்கணும். அப்படின்னு அந்த பாட்டி மனசுக்குள்ள நினைச்சது ராகவனுக்கு கேட்டுச்சு. அதை கேட்டு அவன், நான் இந்த வீடே சின்ன வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இதையே பெருசா நினைக்கிறாங்களே இந்த பாட்டி அப்படின்னு நினைச்சான். இந்தாங்கம்மா, வயிறார சாப்பிடுங்க. 100 வயசு வரைக்கும் நீ நல்லா இருப்பம்மா, எங்களை மாதிரி ஏழைங்களோட பசியை தீக்கிறதுக்காகவே. அப்படி சொல்லி அந்த வயசான பாட்டி சாப்பிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ஒரு நாள் ராகவன் எப்பவும் போலவே ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு மரத்தோட நிழல்ல படுத்துக்கிட்டான். அப்போ ராகவனுக்கு யாரோ பேசுறது கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு எழுந்திருச்சு பார்த்தா அங்க 2 மரங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. பாத்தியா, இந்த மனுஷன் நிழலுக்காக நமக்கு கீழே